ஹாய், குட் மார்னிங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் புளி குழம்பு தாங்க வைக்க போகிறோம். பார்த்திங்கன்னா புளி நம்ம தேவைக்கேற்ப எடுத்து ஊற வச்சுக்கலாங்க. அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க. அப்போ தான் நல்லா சாறு கொடுக்கும் கரைக்கும் போது. அது நல்லா கொஞ்சம் கட்டியாக கரைச்சி எடுத்துப்போங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் இல்லைங்க, அதனால் பியூர் கடலை எண்ணெய் தாங்க சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு போட்டு ஜீரகம் சேர்த்துக்கலாம். புளி சேர்க்கறதுனால செரிமானம் ஆகுங்க. கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்குங்க. கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு தேவைன்னா போட்டுக்கலாம். நான் வெறும் கடலப்பருப்பு மட்டும்தாங்க போட்டேன். கடலப்பருப்பு, காஞ்ச மிளகாய், கறிவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டு ப்ரௌனிஷ் வந்த உடனே கொஞ்சமாக நம்ம மஞ்சத்தூள் சேர்த்து தேவையான நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாங்க. அது கூட பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப கொஞ்சமாக குழம்புக்கேற்ற உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து கொதிக்க வச்சுட்டு பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பொடி வந்து சேர்த்துக்கலாங்க. இந்த பொடியை வந்து ஏற்கனவே ஒரு முறை செஞ்சுருக்கேன். இது 2வது முறை. வேணும்னா சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். நான் வந்து இது செய்முறை வந்து செஞ்சு காட்டுறேன். இது வந்து கோயில் புளியோதரை டேஸ்ட்டு கொடுக்குங்க. ஏற்கனவே சாதம் வடித்து வச்சுருந்தோம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாதம் வடித்து ஆற விட்டதில் கிளறிட்டோங்க. இன்றைக்கி காலையின் ரொட்டீன் இது தாங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்.